நீங்கள் சொல்கிறீங்க இந்த அரசாங்கம் நல்லதை செய்தண்டு மக்களுக்கு. ஆனால் இப்போ பொருளாதாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பொருட்கள விலை அதிகரிப்பு. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய, திடீரென்று மழை வருது, வெள்ளம் வருது, மற்றது உப்பு விளையிற இடமெல்லாம் வெள்ளம் வந்து அழிச்சிட்டு அப்போ இவன் என்ன இது பண்ணுறான், என்ன வீட்டை யாருக்கு அள்ளி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு. ஓகே, அப்போ அந்த கரண்ட் பில்லு எல்லாம் கூட்டுறது இப்போ ஒரு இடம் வந்து பார்த்தவையால் வட்டுவாலுக்குள்ள முள்ளிவாய்க்காலுக்குள்ள எல்லாம் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு 25 வருடம் என்றாலும் இந்த அரசாங்கம் இருக்குமா இருந்தால் சிங்கப்பூர் தான். இவர் வந்து தமிழ் மக்களுக்கு உதவி செய்வார் தானே என்று நம்புகிறீங்க நீங்கள். அப்போ அந்த ஆணையரவு உப்பளத்தோட உற்பத்தி ஆரம்பிக்கும் போது அந்த உப்பளத்தோட பேரை வந்து ஏன் அது சிங்களத்தில் மாற்றணும்? அவனுக்கு நான் மண்டப்பிள்ளையை போராட்டம் செய்யவும் அடிக்கவும் அது செய்யவும் அவனுக்கு மண்டப்பிள்ளையை இல்லையே. அப்போ இந்த அரசாங்கமும் மக்களுக்கு சில செயற்பாடுகளை செய்கிறேன் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறான், மக்களோட கஷ்டங்களை தீர்த்து வைப்போம்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு வருது. அங்கே வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே என்பிபி கட்சிக்குரிய ஆக்கலன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் தானே அப்போ மக்களை துன்புறுத்துகிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட வியாபார நடவடிக்கை எப்படி போகுது? என்ன இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் தானே, இது நார்மலாக எந்த இதுக்கு உழைப்புக்கு தகுந்த மாதிரி எந்த வயதுக்கு தகுந்த மாதிரி ஓடிக்கொண்டு. ஓகே, உங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி ஓடுது. நாட்டில் தற்போதைய பொருளாதார நிலைமை வந்து எப்படி இருக்குது? பொருளாதார நிலைமை என்றால் முதலாவது வந்து இந்த வியாபாரிமார், இந்த பருக்கள் வியாபாரிமார் திருந்துனா சரி, அவையில் பதுக்கி வச்சிடுறது. பிறகு யாரும் அறிஞ்ச தெரிஞ்ச ஆக்களுக்கு வந்தால் இரகசியமாக கொடுக்குறது, மற்றது 5-10 கூட்டி விற்கிறாங்களே, இதுதான் உண்மை. மற்றபடி உப்பு வந்து ஒரு இந்த நியூஸ்லாம் அறிவிக்கிறவங்க தான் அங்கே வந்து இங்கே வந்து காரணம் பதுக்கள் இந்த உள்ள லாபம் வைக்கிறான். அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு சரி ஒரு 50 ரூபா வச்சாலும் பரவாயில்லை, 200 ரூபா ஒரு பேக்கெட் வைக்கிறான் உள்ள விலையை விட. அப்போ அதெல்லாம் வந்து விலையான இது. எங்கன நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், அதாவது உப்பாக இருக்கட்டும், தேங்காவாக இருக்கட்டும், இப்படி நிறைய பொருட்கள் வந்து வெளிநாட்டுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? காரணம் வந்து கால சூழ்நிலைகள். என்னென்னு சொன்னால், இதுக்கு முதல் காலத்தில் வந்து அந்தந்த மாதம்தான் மழை பெய்யும். இப்போ என்னென்னு கேட்டால், அந்த காலத்தில் வறட்சியும் இருக்கும், குளுமையும் இருக்கும். இந்த காலத்தில் என்னென்னு சொன்னால், இப்போத்தைய நிலைமையில் ஒரே மழை, ஆனால் உப்பு விளையிற இடம் முழுக்க வெள்ளம் நிற்கிது. கூடுதலாக அதான் பிரச்சனை. வறட்சிக்கு வந்து அந்த காலத்தில் வறட்சி இருந்தது, மக்களும் நல்லா இருந்தாங்க. இப்போ மக்களும் சரியில்லை. அதே மாதிரி கால சூழ்நிலையும் போய்கொண்டிருக்கு. உப்பாக இருக்கட்டும், வேறு பொருட்களாக இருக்கட்டும், இந்த பதுக்குறாங்க, ஊழல் செய்கிறாங்க. இவங்களை எப்படி தடுக்கிறது? எப்படி தடுக்கிறாங்கன்னா, இரகசியமான முறையில் ஒவ்வொரு கடைகளுக்கும் வந்து என்ன போல ஒரு நோம்பலாக்க விட்டு பின்னால் ஒருத்தன் வர போகணும், அவன்கிட்ட விஷயம் இருக்க போகணும், டைட்டு கைக்கு மையமாக பிடிக்கிறது. அப்படி பிடிச்சா தான் ஆக்களை கட்டுப்படுத்தலாம், இல்லாட்டியே இல்லை கஷ்டம். கல் வியாபாரிமார் தெரியுமா, 50 ரூபாய்க்கு போனால் 250 ரூபா விற்பான், 200 ரூபா வச்சு விற்கிறாங்க. அதெல்லாம் பிள்ளையான விலை. அது அரசாங்கத்தின் இது. ஏனென்றா இப்போ இந்த இப்போ பிரேசபைண்டா பிரேசபையால் ஆக்களை அரேஞ்ச் பண்ண முடியும். ஏனென்றா இப்படி நீ போய் கண்காணி. அப்போ அவங்க வந்து கண்காணி அப்படி நோட்டம் விட்டு வர்றாங்க. ரைட்டாக இல்லை பணம் இருக்குல்லாம், ஃபோனில் இது எல்லா சகலமும் இருக்குதானே, வெளியான போல் கொண்டு போய் கொடுத்துடலாம் தான். இதுதான் பிரச்சனைன்னு அதிகாரிமாராக்கள் அப்படி செயற்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓ, கண்டிப்பாக செய்வாங்க, கண்டிப்பாக அதை செய்வாங்க. ஆனால் அந்த இது செய்கிறவனுக்கு பாதுகாப்பு வேணும். இருட்டடி அடிப்பான். இப்போ உள்ளவன் அதைத்தான் செய்கிறான், இருட்டடியும் மறைமுக தாக்குதலுமா இது பண்ணுறாங்க. இப்போ தற்போதைய ஒரு 2 மாதங்களாகத்தான், அதாவது இந்த வருடங்களும் ஒரு 2-3 மாதங்களாகத்தான் மழை வந்து பெய்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் கடல் நீரில் இருந்து தான் உப்பு எடுக்க போகிறோம்.
இதுக்கு முதலும் அதாவது எங்களோட வடமாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்லை 2 உப்பளம் காணப்படுது. ஒன்று மன்னார் மாவட்டத்தில், இன்னொன்று எங்களோட ஆணையர் உப்பளம். இந்த ஆணையர் உப்பளத்தில் வந்து வேலைகள் வந்து வேலை நிறுத்தமாக இருக்குது. தொழிலாளர்கள் வந்து போராட்டம், அங்கே முகாமைத்துவம் செய்கிற முகாமைத்துவம் வந்து சரியில்லைன்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் என்னென்னு சொன்னால் தொழில் வாய்ப்பு. இப்போ கடல் தொழில் செய்கிறவங்க கடல் தொழில் இல்லை, மீனவர் இல்லை. அதே மாதிரி விவசாயம் இல்லை. ஏன்னா விவசாயத்தில் முழுக்க இயந்திரம் தான் வேலை செய்யுது. இப்போ அதால் நாட்டில் பஞ்சம் கூட. அப்போ சனம் வந்து இதைத்தான் செய்யலாமன்ட்டு இப்போ அதே காரணத்தால் சனங்கள் வந்து அந்த உப்பளத்துக்கு தங்களுக்கும் வேலை தாங்கன்னு சொல்லி சண்டை பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த இயந்திரங்கள் வந்ததால். விவசாயத்தை பொறுத்தளவில் எங்களுக்கு தை மாதத்தோடு இருந்து அறிவுபட்டுப்படும். அதே நேரம் வைகாசி மாதம் 6ஆம் மாதம் வரைக்கும் அரிவு வட்டி சூடு வச்சு நெல் கொண்டு வந்து சேர்க்க அப்படியும் 6ஆம் மாதம் வரைக்கும் தொழில் இருக்கும். இப்போ இந்த மெஷின் இயந்திரங்களால் இப்போ சனத்துக்கு நிறைய பஞ்சம். என்னென்னு சொன்னால் ஒரு நாளையிலே 1000-2000 ஏக்கர் வெடித்து போகிறாங்க. அப்போ அதுதான் முக்கியமான காரணம். விவசாயிகளுக்கு கஷ்டத்துக்கான காரணம் அதுதான். கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் பெருசாக செய்யணும். அதை சின்னதாக செய்தால் அதை கட்டுப்படுத்த முடியாது. கொஞ்சம் வளர்ச்சி அடையணும். அடைஞ்சால் ஆக்களை கூடுதலான இதெல்லாம் போட்டு செய்தால் எங்கட மாவட்டம் ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொண்டு போனால் அது கிடையாமல் போடும். இப்போ எங்களோட நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் வந்து நிறைய பேர் இப்போ சில நேர்மையான ஆட்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ இவ்வாறான வன்முறைகளான விஷயங்கள் நடக்கும்போது பயப்படுறாங்க. அதை எவ்வாறு தடுக்கலாம்? இப்போ உள்ள அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போ உள்ள எங்கள்ட எந்த ஒரு உத்தியோகஸ்தரும் அவங்களும் இப்படியாப்பட்ட தவறுகளை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க, செய்ய மாட்டாங்க. காரணம் வந்து 10 ரூபா லஞ்சம் பண்ணாலும் அவன் உடனே வீட்டை தாங்க. அதுதான் இந்த அரசாங்கத்தை சட்டம். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு துணையாக நிற்கிதா? மக்களுக்கான செயற்பாடுகளை செய்யுதா? இந்த அரசாங்கம் வந்தால் நேர்மையான அரசாங்கம் ஏதோ பிரச்சனை இல்லாமல் ஓடும். நிரந்தரமாக இந்த அரசாங்கம் தான் ஒரு 20 வருடம் 25 வருடம் இந்த அரசாங்கம் தான் ஆட்சி செய்தால் நாடு நல்ல நிலைக்கு வரும். இதுதான் என்னுடைய தெரிவு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த அரசாங்கம் நல்லதை செய்தண்டு மக்களுக்கு. ஆனால் இப்போ பொருளாதாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பொருட்கள விலை அதிகரிப்பு. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய? திடீரென்று மழை வருது, வெள்ளம் வருது, மற்றது உப்பு விளையிற இடமெல்லாம் வெள்ளம் வந்து அழிச்சிட்டு அப்போ இவன் என்ன இது பண்ணுறான்? என்ன வீட்டை யாருக்கு காட்டில் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு? ஓகே. அப்போ அந்த கரண்ட் பில் எல்லாம் கூட்டுறது, அது கரண்ட் பில் கூட்டுறா அது நாட்டின் பொருளாதார பற்றாக்குறை இருக்குது. மற்றும் அடிக்கடி இப்போ இந்த முறை பெய்த மழை மாதிரி வேற ஒரு முறையும் வெயில் வெள்ளாமை அழிக்குதா மற்றும் எந்த இதுனாலும் இப்போ நாட்டின் இதுப்பெல்லாம் எது கிளைமேட் இதுகள் பிள்ளையாக இருக்குது. அதால் ஒன்றுங்க நாடு நல்ல நிலைக்கு வரும். 100க்கு 100 நான் என்னை பொறுத்தவரை 100க்கு 100 நான் நம்புகிறேன். இந்த அரசாங்கம் நல்லா ஒரு 25 வருடம் என்றாலும் இந்த அரசாங்கம் இருக்குமா இருந்தால் சிங்கப்பூர் தான் சொல்லுவான். அப்படி என்ற ஐயா, இப்போ எங்களோட ஜாழ் மாவட்டத்திலையும் வடமாகாணத்தில், அதாவது வடமாகாணத்தில் வந்து 2 பெரிய உப்பளங்கள் காணப்படுது. ஒரு அளவு பெரிய, அதாவது ஆணையர் உப்பளம் உண்டு. அடுத்தது மன்னார் மாவட்டத்தில் காணப்படுற உப்பளம். மன்னார் மாவட்டத்தில் காணப்படுற உப்பளம் வந்து ஓரளவு இயங்குது. ஆணையர் உப்பளத்தில் பிரச்சனை, அதாவது மக்கள் போராட்டம், தொழிலாளர்களே போராட்டம் செய்கிறாங்க, தொழில் வாய்ப்புகள் இல்லைண்டு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதை வந்து அதை பொறுப்படுத்தி அதுக்கு உரிமை அந்த தொழிலை பொறுப்பேற்று செய்கிற ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு உத்தியோகஸ்தரோ மக்களை சரியான முறையில் வழி நடத்தணும். சரியா? இல்லை இங்கே வாடா, அதை செய்யடா, ஏ செய்யடா, அதெல்லாம் மலையேறி போச்சு அந்த காலம். சரியா? அவங்க தொழிலை செய்கிறாங்க, ஊதியத்தை கொடுக்குறோம், அரசாங்கம் கொடுக்குது. நீங்கள் செய்கிறது சரியான முறையில் செய்யுங்க. ஏன் அவனுக்கு நான் மண்டப்பிள்ளையை போராட்டம் செய்யவும் அடிக்கவும் அது செய்யவும் அவனுக்கு மண்டப்பிள்ளையை இல்லையே? நீ சரியாக நடந்தால்
தொழிலாளி சரியாக நடப்பான். இதுதான் என்ற உண்மை. அப்போ இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த முகாமைத்துவத்தில் இருக்கிற அந்த அதிகாரியாக இருக்கட்டும், அங்கே வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே என்பிபி கட்சிக்குரிய ஆக்கலன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் தானே அப்போ மக்களை துன்புறுத்துகிறாங்க. அது அம்மா இன்றைக்கு வந்து பல மாதிரியும் கலைப்பாங்க. ஏன்னா அங்கால காத்தடிச்சு அங்கால சரீரம், இங்கால காத்து இங்கால சரீரம் உள்ள குணம் கொள்கை உள்ளாக்களும் ஒன்றும் செய்யலாம். சரியா? சட்டப்படி இந்த அரசாங்கம் இன்றைக்கி வந்ததுக்கு பிறகு எவ்வளோ ஊழல்களை பிடிச்சது, எல்லாரையும் குற்றவாளியாக காட்டியிருக்கு. அதை தெரிஞ்சு மக்கள் நடந்து கொண்டால் சரி. குற்றவாளிகளை காட்டியிருக்கு. ஆனால் இப்போயும் நாட்டில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது. அதை வந்தமா அது இப்போ 50, 100, 80, 90 வருடமாக நடந்து கொண்டு வர்ற திடீரென்று என்ன இது பண்ணுறது, படிப்படியாக தான் போகலாம். ஒரேடியாக போய் இது பண்ணலாம். படிப்படியாக போய் தான் எல்லாத்தையும் செய்யலாம். அப்போ இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும்னு சொல்கிறீங்க? ஓகே, 100க்கு 100 நம்பிக்கை. இந்த அரசாங்கம் தான் இருந்தால் இந்த ஆட்சி ஒரு 20 வருடம் 25 வருடம் தொடர்ந்து இருந்தால் சிங்கப்பூர் தான். இப்போ எங்களோட நாட்டில் வந்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரமட்டு நிறைய கட்டிடங்களை கட்டி அது சும்மா பாலடைஞ்சு போய் அந்த கட்டிடத்தை சுற்றி சும்மா புட்பத்தைகளும் இப்படி நிலைமையில் காணப்படுது. அது மக்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்போ ஆணையரவு உப்பளத்தில் வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கலாம் தானே. அதுக்கு காரணம் வந்து முதல் இருந்த அரசாங்கங்களும் வந்து காரணம். முதல் இருந்த அரசாங்கம் வந்து மக்களுக்காக எந்த ஒரு பயன்படுத்தலும் செய்யலை. தங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் வந்து அதை செய்து கொடுக்கணுமன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்குது. இப்போ கூடுதலாக இப்போ எங்கள் இடத்துல வட்டு வழக்கங்கள் ஒரு இடம் பார்த்துருக்குறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் மீனவர்களுக்காக அந்த மீனை கொள்வனவு செய்து ஏற்றி அதுகளுக்காக செய்யணுமென்று இப்போ வந்து அரசாங்கம் வந்து இடங்கள் தேடிக்கொண்டிருக்கு. ஆனால் அப்போ இருந்த அரசாங்கம் மக்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்போ எதுவோ ஒன்றும் செய்ய இல்லை. அது முதலாவது காரணம். அதான் இப்போ எங்களை தமிழர்ன்னு சொல்லி கூடுதலாக எங்களை பின்தங்க வச்ச காரணம் அந்த என்ன இங்கே வந்து பார்த்தா காமன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது திரும்பி வேறு எந்த ஒரு திட்டங்களும் எங்களை தமிழிடத்தில் இல்லை. கம்பெனிகளோ ஏதோ ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு மக்களுக்கு இது இல்லை. ஆனால் வேறு இடத்த கொழும்புல பார்த்தா எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தமிழிடத்தை மட்டும் இல்லை. ஆனால் இப்போ வந்த அரசாங்கம் வந்து என்னென்னு சொன்னால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இப்படி கம்பெனிகள் திறக்கணும், கட்டிடங்கள் வந்து இப்போ இந்த அரசாங்கம் வந்து தேடிக்கொண்டிருக்கு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே இப்போ ஒரு இடம் வந்து பார்த்தவையால் வட்டுவாலுக்குள்ளே முள்ளிவாய்க்காலுக்குள்ளே எல்லாம் ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு எப்படியும் ஒரு 100 ஏக்கர் கிட்ட வேணும் ரெண்டு இடம் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. விலைக்கேண்டான்னு எடுத்து அதை வேலை வாய்ப்பு கொடுக்கணுமன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்குது இப்போ வந்து அரசாங்கம். அப்போ இந்த அரசாங்கம் வந்து தமிழ் மக்களோட தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குமா? தமிழ் மக்களோட தேவைகளை நிவர்த்தி செய்யுமா? போக போக நிவர்த்தி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அப்போ இந்த அரசாங்கமும் மக்களுக்கு சில செயற்பாடுகளை செய்கிறேன் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம், மக்களோட கஷ்டங்களை தீர்த்து வைப்போம்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு வருதா? குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் என்னென்றால் மாத்திரண்டு நாங்கள் சொல்ல இல்லை. ஆனால் செய்ய என்ன என்னெண்டா எங்கட தமிழ் மக்களுக்கு செய்ய அங்கால கொழும்பு தென் இலங்கை மக்கள் கொஞ்சம் எதிர்பார்க்க கிடக்க போலடாக்கு. அதெல்லாம் அந்த இதை அரசாங்கம் முதல் வந்து கொஞ்ச காலத்தில் நல்லா செய்தது. இப்போ கொஞ்சம் போக்க பார்த்தால் எங்களுக்கு கொஞ்சம் இப்படியாத்தான் தெரியுது. அப்போ தமிழ் மக்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து குறைவடைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்கிறீங்களா? இப்படி போச்சுதேண்டா கொஞ்சம் கொஞ்சம் குறைபடையத்தான் செய்யும். இப்போ நடந்த தேர்தலில் பார்க்கலையோ தமிழ் மக்கள் சரியான ஒரு இதைத்தான் எடுத்துக்காட்டும். என்னெண்டா சொல்கிறதே செய்யணும், இல்லாட்டி சொல்லக்கூடாது. அதுதான் பிரச்சனை. உண்டோ சொன்னால் அதை செய்து காட்டணும்.
அப்போ நிறைய மக்களோட முரண்பாடு என்னன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் சொன்ன தேவைகளாக இருக்கட்டும் வாக்குகளாக இருக்குது எதையும் நிவர்த்தி செய்யலைன்னு தானே சொல்கிறாங்க. என்னடி சொன்னால் திடீரென்று ஒரு இடத்துக்கு வந்தால் திடீரென்று ஒரு வேலையை செய்ய முடியாதுல்ல. அப்போ அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கலாம். இப்போ வந்து யுத்தத்தால் நடந்த சுனாமியால் இப்போ எல்லாத்தாலையும் அழியப்பட்ட இப்போ வடக்கு கிழக்கில் எல்லா இடமும் அது நடந்திருக்கு. மற்றது அரசாங்கமும் இப்படி எங்களை பின்தங்க போக வச்சுது முன்னே இருந்த அரசாங்கம். ஆனால் அதே இடத்துல இவர் புறப்படுத்தி செய்கிறேன்டா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போகத்தான் அதை செய்து முடிப்பேன். சரி, இவர் வந்து தமிழ் மக்களுக்கு உதவி செய்வார் தானே என்று நம்புறீங்க நீங்கள். அப்போ அந்த ஆனையிறவு உப்பளத்தோட உற்பத்தி ஆரம்பிக்கும் போது அந்த உப்பளத்தோட பேரை வந்து ஏன் அது சிங்களத்தில் மாற்றணும்? தமிழ் மக்கள்ற பிரதேசத்தில் காணப்படுற ஒரு உப்பளம் அதை ஒரு தமிழ் பேராக வச்சிருக்கலாம் தானே. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு அதுக்கு தெரியாது. அதை பற்றி நான் அறிய இல்லை. ஆனால் உப்பளத்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி அறிஞ்சிருக்கிறேன். நான் இதை பற்றி அறியலை. என்னடா நியூஸ்கள் கேட்குறதால அது தெரியும். இப்போ உப்பளத்தில் போராடுற அந்த மக்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்குமா? கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும்.